வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மண் சட்டியில் மணக்க மணக்க செய்யக்கூடிய கிராமத்து ஸ்டைல் வறுத்து அரைத்த சிக்கன் குழம்பு. வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, லவங்கம் 2, அன்னாசிப்பூ 1, கல்பாசி சிறிதளவு, பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் அல்லது வற்றல் 6, காஷ்மீரி சில்லி 4 நல்ல நிறத்திற்காக. குழம்பிற்கு: சிக்கன் 500 கிராம், சின்ன வெங்காயம் 20 தோல் உரித்தது, அரைத்து வைத்துள்ள தக்காளி 100 கிராம், நல்லெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தழை சிறிதளவு. முதல்ல மசாலாவை வறுத்துக்கலாம். ஒரு வெறும் சட்டியில வரமிளகா, மல்லி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற விட்டு நல்ல நைஸா பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு மண் சட்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுத சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சுத்தமா கழுவி வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறணும். சிக்கன் ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலேயே வேகட்டும். இப்போ நாம முதல்ல வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்பெஷல் மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் குழம்புக்கு ஒரு அருமையான வாசனையையும் ருசியையும் கொடுக்கும். மசாலா கருகாம சிக்கனோட சேர்ந்து நல்லா வேகிற மாதிரி கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. குழம்புக்கு இன்னும் கூடுதல் சுவை சேர்க்க 1 கப் கெட்டியான தேங்காய்பாலை இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தழைய தூவி இறக்குனா மணக்க மணக்க கிராமத்து சிக்கன் குழம்பு தயார்.
பார்க்கவே எப்படி இருக்கு பாத்தீங்களா? குழம்பு சும்மா கம கமன்னு சூப்பரா வந்திருக்கு. இதோட சுவை அப்படியே நம்ம ஊர் மண் வாசனை மாறாம இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான கிராமத்து சமையல் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க, அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்கறேன். நன்றி.